ஜூன் 25. ஸோ ஜூன் 25 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கலர் டிவி டேங்கிறாங்க. ஸோ கலர் டிவிக்காகவே இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1951 இந்த அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு கலர் டிவி வந்து கமர்ஷியலாக வந்து கொண்டு வந்தாங்களா. ஸோ அந்த கலர் டிவியோட அந்த இன்வென்ஷனை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஆமாம், இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சீ ஃபேரியர் டேங்காங்க. ஸோ சீ ஃபேரியர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய மனுஷங்க வந்து சீ ஃபேரியர்மாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செயிலர்ஸு கேப்டன்லாம் தாண்டி நிறைய பேர் வந்து இந்த கப்பல் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீ ஃபேரியர்ஸ் எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு விட்டிலோகோ டேங்கிறாங்க. ஸோ விட்டிலோகோங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ். இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிரும். இதனால் என்ன ஆகுனா அவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த வெள்ளையாக வந்துடும். ஸோ தோல்லாம் உழிஞ்சு அங்கங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ் தான். ஸோ இந்த டிசீஸ் பற்றின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது போக உங்களுக்கு ஜூன் 25 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.